ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் மோதிக்கொண்டார்கள். 2 பேர் தான் காங்கிரசினுடைய தலைவர்கள். இந்த திராவிட இயக்கம் தலை தூக்கியது. இனிமேல் 3% இருக்கிற இவர்கள் தலைமை ஏற்று நடத்துகிற இந்த இயக்கம் விடுதலையானால் இவர்களின் இயக்கமாக இருக்கும். மனுஸ்மிருதி தான் நாட்டினுடைய பொது நூலாக ஆகும் என்ற அடிப்படையில் பெரியார் பிரச்சாரம் செய்த பிறகுதான் காமராஜரும் காமராஜரை சத்தியமூர்த்தி நிறுத்தினார், ராஜாஜி சுப்பையா என்பவரை நிறுத்தினார். பிறகு நாம் நேரடியாக தலைமை தாங்காமல் பார்ப்பனர் அல்லாதாரை தலைமை ஏற்க வைக்க வேண்டும் காங்கிரஸுக்கு என்கின்ற கருத்து பெரியாருடைய இயக்கத்தால் ஏற்பட்டது. அதன் காரணமாக காமராஜரும் சுப்பையாவும் வந்தார்கள். அதற்கு பிறகு பார்ப்பனர் அல்லாதால் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக வர முடியும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டது. ராஜாஜி மட்டும் விதிவிலக்கு. அது ஒரு இருக்கட்டும். அதே அடிப்படை தான் அண்ணாமலையை போட்டு இதை செய்ய முயன்றார்கள். அண்ணாமலை போன்றவர்களாலும் தமிழிசை போன்றவர்களாலும் இதை செய்ய முடியவில்லை. சரியா? இப்பொழுது தமிழ் என்று பேசிக்கொண்டு நான் தான் தமிழன், நான் தான் வ.உ.சி. பேரன், நான் தான் வேலு நாச்சியார் பேரன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஏமாற்றி கொண்டு தெரிகிற ரொம்ப தமிழ் உணர்வு பொங்கி வடிகின்றவன் போல காட்டிக் கொள்ளுகின்ற ஒருவனை, தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருவனை பிடித்து இழுத்து அவனை வைத்து பெரியாருடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும். பெரியார் தமிழர்களுக்கு பாடுபட்ட முன்மாதிரியான தலைவர். அவரை இழிவுபடுத்துவதற்கு பிராமணன் சொன்னால் அந்த இழிவு ஒட்டாது, அண்ணாமலை போன்றவர்கள் சொன்னால் அது ஒட்டாது. ஏனென்றால் அவர்கள் பிஜேபியினுடைய நிறத்தை பெற்றிருக்கிறார்கள். பிஜேபியினுடைய நிறத்தை பெறாத தனி கட்சி வைத்திருக்கின்ற ஒருவனை அரசியல் கூலியாக ஆக்கி அவன் மூலமாக இந்த பிம்பத்தை உடைக்கின்ற வேலையை, அவமரியாதை செய்கின்ற வேலையை செய்தால் அது உடையும் என்று நினைத்தார்கள். பெரியாரோடு மோதி அந்த கருத்துக்களோடு மோடி எதிர் நிற்பதற்கு சீமானுக்கு எந்த அறிவும் கிடையாது. பெரியாரோடு அவர் வைத்த வாதங்களை எல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதை உடைப்பதற்கான அறிவு சீமானுக்கு கிடையாது.